ஹாய் இட்ஸ் டெக் ஃப்ரம் வெல்கம் டு டெக் ஃபே டாப்லெட். இன்றைக்கி ஒரு பியூட்டிஃபுல்லான டெக் ஆன்சர் பார்க்க போகிறீங்க. உங்கள் விண்டோஸ் 10ல் உங்களுக்கே தெரியாமல் ஏகப்பட்ட ட்ரிக்ஸ் இருக்குது. அந்த ட்ரிக்ஸ்லாம் என்னங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. இட்ஸ் a beautiful thing and try it out. நம்ம சேனலில் கேரி பண்ணுற வீடியோ உங்களுக்கு டெய்லி வரணும் அப்படின்னா definitely have to go for a subscribe and let's attend to our concept. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு கேரி பண்ணுறது ஆரோ ஷேக். இது நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு ஒரு 3 or 4 ஃபைல்ஸ் நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். அண்ட் இங்கே உங்களுக்கு ஒரு 4 ஃபைல்ஸ் ஓப்பன் ஆகிருக்கும். இப்போ எனக்கு இந்த ஒரே ஒரு ப்ரௌசர் மட்டும் தான் ஓப்பன் ஆகிருக்கணும். மற்ற ஃபைல்ஸ்லாம் ஆட்டோமேட்டிக்காக எனக்கு மினிமைஸ் பண்ணிடணும் அப்படின்னா உங்களுக்கு எது ஓப்பன் ஆகிருக்கணுமோ அதை கிளிக் பண்ணி அதோட டேப்பில் ஜஸ்ட் ஒரு 3 ஷேக் பண்ணிங்க அப்படின்னா மற்றதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக மினிமைஸ் ஆயிரும். திரும்ப மினிமைஸ் ஆனதெல்லாம் திரும்ப ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா திரும்ப இந்த டேப்பை கிளிக் பண்ணிவிட்டு ஒரு 3 ஷேக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் மினிமைஸ் பண்ணதெல்லாம் திரும்ப உங்களுக்கு ஓப்பன் ஆயிரும். அண்ட் செகண்ட் திங், டைம் டிஃபரன்ஸ். இது நீங்கள் கேரி பண்ணுறதுக்கு உங்கள் செர்ச்சில் போய்ட்டு அலாரம் கொடுங்க. ஸோ அலாரம் கிளாக்ஸ்னு ஓப்பன் ஆகும். இதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அண்ட் இதில் இப்போ உங்கள் கரண்ட் கண்ட்ரி கேரி ஆகுது. ஸோ இப்போ நம்ம கேரி பண்ணுறது இந்தியா. ஸோ இந்தியாவில் இப்போ உங்கள் கரண்ட் டைம் அண்ட் தென் டேட்லாம் இன்டிமேட் ஆகும். இப்போ நம்ம என்ன கேரி பண்ண போகிறோம் அப்படின்னா வேறு ஒரு கண்ட்ரி ஆட் பண்ண போகிறோம். அப்படி ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா இப்போ உங்கள் கண்ட்ரிக்கும் நீங்கள் ஆட் பண்ண கண்ட்ரிக்கும் என்ன டைம் டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறது அதுவே கால்குலேட் பண்ணி இன்டிமேட் பண்ணிடும். ஸோ அதுக்கு இங்கே கீழே உங்களுக்கு ப்ளஸ் சிம்பிள் இருக்கும். இந்த ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். இங்கே உங்களுக்கு என்ன லொக்கேஷன் கேட்கும் மேலே உங்கள் டாப்பில். இதில் போய்ட்டு இப்போ நம்ம லாஸ் ஏஜென்ட்ஸ் கொடுக்க போகிறோம். ஸோ எல்ஒஎஸ், ஸோ லாஸ் ஏஜென்ட்ஸ் யூஎஸ்ஏ. இதை கொடுத்த உடனே ஆட்டோமேட்டிக்காக உங்கள் லாஸ் ஏஞ்சல்ஸோட லொக்கேஷனை இன்டிமேட் பண்ணிவிட்டு ஸோ அதுக்கும் இப்போ நம்ம கேரி பண்ணுற நம்ம கண்ட்ரிக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸும் கேரி ஆகும். ஸோ இப்போ நம்ம தேர்ஸ்டே, பட் அங்கே இருக்கிறது உங்களுக்கு என்னது தேர்ஸ்டே. ஸோ உங்களுக்கு 12 hours உங்களுக்கு பிகினில் இருக்குது. அண்ட் இங்கே உங்களுக்கு ஆஃப்டர்நூன் 1:30. ஸோ அந்த டைமில் உங்கள் லாஸ் ஏஜென்ட்ஸில் இப்போ உங்களுக்கு நியர் டு 1 o'clock நைட்டு உங்களுக்கு 1 o'clock கேரி ஆகுது. ஸோ இது மாதிரி எந்த கண்ட்ரி நீங்கள் ஆட் பண்ணாலும் இப்போ நம்ம கண்ட்ரிக்கும் அந்த கண்ட்ரிக்கு எவ்வளோ டைம் டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறது கேரி பண்ணிக்கலாம். நீங்கள் ஒரு பிஸ்னஸ் எதாவது கேரி பண்ணுறீங்க, இல்லை உங்கள் ஃப்ரெண்டோ ஒரு ரிலேஷன் உங்களுக்கு வெளியே கண்ட்ரி இருக்காங்க அப்படின்னா அந்த கண்ட்ரி உள்ள ஆட் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் கண்ட்ரிக்கும் அந்த கண்ட்ரிக்கு எவ்வளோ டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறது நீங்கள் கேரி பண்ணிக்கலாம். இதில் நீங்கள் எத்தனை கண்ட்ரி வேணால் ஆட் பண்ணி யூ கேன் மேக் யூஸ் ஆஃப் இட். அண்ட் இப்போ தேர்ட் கான்செப்ட், டிக்டேஷன். இது நீங்கள் கேரி பண்ணுறதுக்கு உங்கள் விண்டோஸ் கீ ப்ளஸ் ஹச்சை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா மேலே உங்களுக்கு மைக் ஓப்பன் ஆகும். இதில் இப்போ என்னென்ன பேசுகிறீங்களோ அதெல்லாமே உங்களுக்கு இங்கே லிசன் பண்ணி உங்களுக்கு இங்கே டைப் ஆகிட்டே இருக்கும். செமிகோலன் டெலிட் தட். ஸோ இது மாதிரி நீங்கள் என்ன கமெண்ட் கொடுக்குறீங்களோ அந்த கமெண்ட் எல்லாம் ரிசீவ் பண்ணிவிட்டு உங்கள் வாய்ஸை ரிசீவ் பண்ணி அந்த கமெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உங்கள் டைப்பிங் கேரி ஆகும். அண்ட் நெக்ஸ்ட் ஒன், எமோஜி மெனு. ஸோ நீங்கள் எதாவது டைப்பிங் கேரி பண்ணுறப்ப உங்களுக்கு எமோஜி எதாவது ப்ளேஸ் பண்ணோம் அப்படின்னா விண்டோஸ் 10ல் டிஃபால்ட்டாக உங்களுக்கு எமோஜியோட மெனு இருக்கும். ஸோ அதை எப்படி ஓப்பன் பண்ணலான்னு பார்த்துடலாம். இப்போ நம்ம மெயிலில் நம்ம டைப் பண்ணுறப்ப வின் ப்ளஸ் டாட்டை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இங்கே ஆட்டோமேட்டிக்காக எமோஜி ஓப்பன் ஆயிரும். இதில் உங்களுக்கு என்ன எமோஜி நீங்கள் டைப் பண்ணாலும் நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். அப்பார்ட் ஃப்ரம் உங்களுக்கு ஏகப்பட்ட சிம்பிள்ஸ் இருக்கும். உங்கள் கீபோர்டில் கிடைக்காத சிம்பிள்ஸ்லாம் நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் திஸ் திங் அபவுட் எமோஜி. அண்ட் நெக்ஸ்ட் ஒன், டார்க் லைட் மோட். இதை கேரி பண்ணுறதுக்கு உங்கள் ஸ்டார்ட் மெனுவில் போய்ட்டு செட்டிங்ஸ் வாங்க. இதில் பர்சனலைசேஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் உங்கள் லெஃப்ட் சைடில் இங்கே கலர்ஸ் என்டர் பண்ணிங்க அப்படின்னா இதில் உங்களுக்கு உங்கள் விண்டோஸ் மோட் லைட்டாக இல்லை டார்க்கான்னு செட் பண்ணிக்கலாம். பை டிஃபால்ட்டாக உங்கள் லைட் இருக்கும். ஸோ நீங்கள் டார்க்காக கன்வெர்ட் பண்ணாலும் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு டார்க் மோடாக கன்வெர்ட் ஆகிடும். இல்லை நீங்கள் கஸ்டம் போய்க்கலாம். தேர்ட் ஆப்ஷன், இந்த கஸ்டம் போனீங்க அப்படின்னா உங்கள் செட்டிங்ஸில் உங்கள் விண்டோஸ் மோட் என்னவாக இருக்கும், அவங்க அப்ளிகேஷன் மோட் என்னவாக இருக்குன்னு ரெண்டு தான் நம்ம ஸ்விப் பண்ணி கேரி பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா எனக்கு லைட் மோட் கொடுத்தா எல்லாத்துக்கும் லைட் மோடாகவும் டார்க்னா எல்லாத்துக்கும் டார்க் மோடாகவும் கேரி ஆகும். அண்ட் திஸ் திங் அபவுட் டார்க் லைட் மோட். அண்ட் நெக்ஸ்ட் திங், ஸ்லைட் டு ஷட் டவுன். இதை நீங்கள் கேரி பண்ணுறதுக்கு உங்கள் டெஸ்க்டாப்பில் ரைட் கிளிக் பண்ணுங்கள். இல்லை நியூ போயிட்டு ஷார்ட்கட். இதில் நீங்கள் ஷடனுக்குரிய பாத்தை செட் பண்ண போகிறீங்க. இதுதான் உங்களோட ஷடனுக்குரிய பாத்து. இந்த பாத்து உங்களோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். யூ கேன் மேக் யூஸ் ஆஃப் இட். இதை போயிட்டு நம்ம இதில் பேஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் நெக்ஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா ஸ்லைட் டு ஷட் டவுனுங்கிறது கேரி ஆகும். ஸோ ஃபினிஷ். இதுதான் உங்களோட ஸ்லைட் டு ஷட் டவுன். இது எப்படி நீங்கள் கிளிக் பண்ணுறீங்களோ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இங்கே ஸ்லைடு ஓப்பன் ஆகி நீங்கள் ஷடனுக்கு வேணுமா கேட்கும். நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இங்கே ஷடன் கேரி ஆகும். அண்ட் நெக்ஸ்ட் திங், எல்லாருக்குமே ப்ராப்ளம் இருக்குது என்ன அப்படின்னா உங்கள் விண்டோஸ் அடிக்கடி அப்டேட்டிங் கேரி பண்ணிகிட்டே இருக்கும். உங்கள் அப்டேட்டை நீங்கள் பாஸ் பண்ணுறக்கூடிய ஃபெசிலிட்டி இருக்கும் உங்கள் விண்டோஸ் 10ல். ஸோ அதை எப்படி கேரி பண்ணலான்னு பார்த்துடலாம். ஸோ அதுக்கு உங்கள் செட்டிங்ஸ் வாங்க. இதில் லாஸ்ட் உங்களுக்கு அப்டேட் அண்ட் செக்யூரிட்டின்னு இருக்கும். இதில் என்ட்ரு ஆகி இதில் உங்களுக்கு பாஸ் அப்டேட் ஃபார்ன்னு இருக்கும். இதில் லாஸ்ட் உங்களுக்கு அட்வான்ஸ் ஆப்ஷன் வாங்க. இதில் உங்களுக்கு பாஸ் எவ்வளோ தூரத்துக்கு கேரி பண்ணுமோ அந்த டேட்டை இங்கே செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் டேட்டில் போய்ட்டு நீங்கள் பர்டிகுலர் ஏதாவது டேட்டை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த டேட் வர
உங்கள் பாஸ் ஆயிரும் உங்களுக்கு. தட் மீன்ஸ் உங்களுக்கு எந்த ஒரு அப்டேட்டோ எந்த ஒரு நோட்டிஃபிகேஷன் எதுவுமே உங்களுக்கு கேரி ஆகாது. ஸோ உங்களோட ஃபுல் அப்டேட்டிங் செட்டிங்ஸையும் என்ன செய்யலாம், நீங்கள் ஒரு பர்டிகுலர் டைமுக்கு நீங்கள் பாஸ் பண்ணி வச்சிடலாம். அண்ட் நெக்ஸ்ட் ஒன், உங்கள் கேலண்டர் ஈவெண்ட். உங்கள் கீழே வந்தீங்க அப்படின்னா இங்கே உங்கள் கேலண்டர் இருக்கும். இதை கிளிக் பண்ணிவிட்டு இதை நீங்கள் உங்கள் ஈவெண்ட் எல்லாம் ஸ்டோர் பண்ணுறக்கூடிய ஒரு ஈவெண்ட் கேலண்டராகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த டேட்டோ அந்த டேட்டை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் ஆட் டு ஈவெண்ட்னு இருக்கும். மை ஃப்ரெண்ட் அருண் பர்த்டே. ஸோ நீங்கள் எந்த டைம் அப்படிங்கிறத செட் பண்ணிக்கலாம். நான் இங்கே 5 AM ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு டிக் பண்ணிடுவோம். அண்ட் தென் லொக்கேஷன். ஸோ கொடுத்து நீங்கள் சேவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் ஈவெண்ட் இங்கே சேவ் ஆயிரும். இங்கே உங்கள் கரெக்டாக உங்களுக்கு 5 o'clock உங்கள் இன்டிமேஷன் இங்கே நீங்கள் எடுத்து பார்த்துக்கலாம் உங்கள் கேலண்டரில். இது மாதிரி எந்த ஈவெண்ட்னாலும் உங்கள் கேலண்டரை நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம். அண்ட் இப்போ ஒரு இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் என்னென்னா, உங்களோட பேக்ரவுண்ட் ஆப் உங்களுக்கே தெரியாமல் பேக்ரவுண்டில் ஏகப்பட்ட அப்ளிகேஷன் ரன் ஆகிட்டு இருக்கும். அப்படி ரன் ஆகிட்டு இருந்தது அப்படின்னா உங்கள் பேட்டரியை ரொம்ப குயிக்காக ட்ரைன் பண்ணிடும். ஸோ உங்கள் சார்ஜ் எனக்கு வேகமாக உங்களுக்கு கம்மியாகிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி கான்செப்ட்டுக்கு எப்படி உங்கள் பேக்ரவுண்ட் அப்ளிகேஷன்லாம் நீங்கள் பார்க்கலாம், அது எப்படிலாம் நீங்கள் ஸ்டாப் பண்ணலான்னு பார்க்க போகிறீங்க. உங்கள் ஸ்டார்ட்டில் உங்கள் செட்டிங்ஸ் வாங்க. இதில் உங்களுக்கு ப்ரைவேசின்னு ஒரு கான்செப்ட் இருக்கும். இதில் என்ட்ரு ஆகி இங்கே உங்கள் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பேக்ரவுண்ட் ஆப்ஷன் இருக்கும். இந்த பேக்ரவுண்ட் ஆப்ஸுங்கிறத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் நீங்கள் கம்ப்ளீட்டாக எல்லாத்தையும் நீங்கள் ஸ்டாப் பண்ணாலும் ஸ்டாப் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு எந்தெந்த இதெல்லாம் எனக்கு வேண்டாமோ அதை மட்டும் இங்கே நீங்கள் ஸ்டாப் பண்ணிக்கலாம். இங்கே இத்தனை எங்கள் ரன் ஆகிட்டு இருக்கனால ஆட்டோமேட்டிக்காக உங்கள் பேக்ரவுண்டில் இத்தனை அப்ளிகேஷன் உங்களுக்கே தெரியாமல் ரன் ஆகிட்டு இருக்குது. அப்போ உங்கள் பேட்ரி ரொம்ப குயிக்காக உங்களுக்கு சார்ஜ் கம்மியாகிற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு உங்களுக்கு எதுலாம் தேவையில்லையோ அதெல்லாம் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள், உங்கள் அப்ளிகேஷன் ஃபுல்லாக இங்கே ஸ்டாப் பண்ணிக்கோங்க. இப்படி உங்களுக்கு தேவையில்லாத அப்ளிகேஷன்லாம் நீங்கள் பேக்ரவுண்டில் தூக்கிட்டீங்க அப்படின்னா உங்கள் பேட்டரியோட பவர் கன்சப்ஷன் ரொம்ப குயிக்காக உங்களுக்கு ரெடியூஸ் ஆகாது. அட் த சேம் டைம் உங்கள் ரேம் ஸ்பீடும் உங்களுக்கு பழசோட இப்போ கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணலாம். உங்களோட லாஸ்ட் கான்செப்ட் மேனேஜ் நோட்டிஃபிகேஷன். ஸோ உங்களுக்கு ஏதாவது அப்டேட் பண்ணுற நோட்டிஃபிகேஷனாலும் சரி, இல்லை உங்களுக்கு ஏதாவது டவுன்லோட் பண்ணுங்கிற நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகிட்டு இருந்தது அப்படின்னா, மேபி நீங்கள் ஒரு கிளாஸ் நடத்திட்டு இருக்கலாம், இல்லை கிளாஸ் கவனிச்சிட்டு இருக்கலாம். அந்த டைமில் உங்களுக்கு ஏகப்பட்ட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கே தெரியாமல் வந்துட்டு இருக்கும். அந்த நோட்டிஃபிகேஷனை எப்படி ஸ்டாப் பண்ணலான்னு பார்த்துக்கோங்க. ஸோ உங்கள் செட்டிங்ஸில் போய்ட்டு இதில் சிஸ்டம் வாங்க. உங்கள் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இங்கே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அண்ட் ஆக்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா இது உங்களுக்கு ஆனில் இருக்கும். இது ஆனில் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கே தெரியாமல் ஏகப்பட்ட நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் அது மாதிரி ஏகப்பட்டது கேரி ஆகும் உங்களோட ப்ரௌசர்லேருந்து. ஸோ இதை நீங்கள் ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த மாதிரி நோட்டிஃபிகேஷன் எதுவுமே உங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணாது. நீங்கள் உள்ளே போய் உங்கள் நோட்டிஃபிகேஷன் ஸ்டாப் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா உங்கள் டெஸ்க்டாப்லேயே உங்கள் கேலண்டர் பக்கத்தில் இங்கே ஒரு ஐக்கான் இருக்கும். இதை நீங்கள் கிளிக் பண்ணாலே மேலே உங்களுக்கு மேனேஜ் நோட்டிஃபிகேஷன் வரும். இதில் என்ட்ரு ஆகி கூட உங்களோட நோட்டிஃபிகேஷன் நீங்கள் ஸ்டாப் பண்ணிக்கலாம். அண்ட் தீஸ் ஆர் த 10 டிஃப்ரெண்ட் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் இன் விண்டோஸ் 10. இதை யூஸ் பண்ணி பாருங்கள், டெஃபினட்டாக உங்களுக்கு யூஸ் ஆகும் அண்ட் மேக் யூஸ் ஆஃப் இட். ஸோ திஸ் அ திங், எப்படி உங்கள் விண்டோஸ் 10ல் உங்களுக்கே தெரியாமல் ஏகப்பட்ட ட்ரிக்ஸ் இருக்குன்னு பார்த்துருப்பீங்க. ட்ரை பண்ணி பாருங்கள், டெஃபினெட்லி யூ வில் இம்ப்ரெஸ். Share this tablet to all your friends and definitely you can get a lot of technology idea from this TechFit tablet and go for it. If you want to get my tablet frequently, go for a subscribe. Soon I meet you in the next tablet and this is bye from my tech friend. Thank you.